யார் யாரெல்லாம் இந்த சமூகத்தின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருந்தார்களோ, யாருக்கெல்லாம் கவனிப்பு இல்லை என்ற ஒரு நிலை இருந்ததோ, அவர்களை பற்றியெல்லாம் தன் வாழ்நாள் முழுவதும் கவலைப்பட்ட தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார் இல்லையா, எல்லாருக்குமான ஒரு ஆட்சியை உருவாக்கி காட்ட வேண்டும் என்று. அதற்கு வித்திட்ட தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த ஆட்சியின் நீட்சியாகத்தான் இன்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் கிட்டத்தட்ட 600 கோடி மாற்றுத்திறனாளிகளுக்காக வழங்கப்பட்ட நிதி இருந்ததை இன்று 2 மடங்காக்கி அதை 1400 கோடிக்கு மேல் என்று மாற்றுத்திறனாளிகளுக்கான துறைக்கு மட்டும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். அவங்களுக்கான உரிமைகளுக்காக மட்டும் இல்ல, நம்முடைய உரிமைகளுக்காகவும் சேர்த்து போராடக்கூடிய இடத்தை அவர்களுக்காக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உரிமைகளோடு வாழுவதற்கு, தான் நினைக்கக்கூடிய மதத்தை, நம்பிக்கையை அவர்கள் வைத்திருப்பதற்கு என்று அத்தனைக்கான உரிமை குரலாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.